தைக்கும் போது என்ன பண்ணணும், அமிட்ட நூல் இருக்கும். அமிட்ட நூல்ன்றப்ப உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அமிட்ட நூல் இருக்கும். இந்த பேண்ட்டுக்கு மட்டும் வந்து அமிட்ட நூல் தான் யூஸ் பண்ணணும். பேண்ட்லேயே வந்து காக்கி இருக்குது, டெல் துணி இருக்குது ரெண்டுமே. அதே போல் தைக்கும் போது நம்பர் வந்து நீங்கள் வந்து சாதாரண வந்து 2 கால் 2 அந்த மாதிரி வைக்கணும்னா பேண்ட் அந்த மாதிரி தைக்கும் போது நீங்கள் 3 3 வச்சிடணும். வச்சு தையல் போடணும். அதே போல் இந்த கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் வந்து அந்த தையல் போடணும். கனமான இடங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ண ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் பொறுமையாக வந்து தைக்கணும். இல்லைன்னா அதனால என்ன ஊசி உடையும். அதே போல் தச்சுட்டே இருந்து அந்த துணியை கண்டு கொடுக்கணும். ஒரு சில நேரம் மாட்டுக்காம துணி பிடிச்சி இருக்குது. அதனால என்ன ஊசி சீக்கிரம் உடையும். ஊசி பார்த்தீங்கன்னா 9 இருந்து 21 வரை இருக்குது அந்த மிஷின் மட்டும். இது வந்து தடிமன் அதாவது நம்பர் கூட என்ன ஆகும்னா தடிமன் கூடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதாரண நார்மலாக தைக்கிறது வந்து 14 யூஸ் பண்ணி நம்ம எல்லா துணி தைப்போம். இதுபடி இந்த மாதிரி சாஃப்டான துணியெல்லாம் தைக்கணும் 14 யூஸ் பண்ணலாம். அதே போல் 11 கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதாவது துணி சுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு 16 தைக்க நல்லா இருக்குது அப்படின்றவங்க 14 தைக்கலாம். இப்போ நார்மல் நீங்கள் சாதாரண தைக்கும் போது நீங்கள் ஸ்டிச் நீங்கள் எப்படி அதிகப்படுத்தணும் அதை கம்மி பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக நூல் உடையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து இந்த டென்ஷனோட அளவையும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி வந்து இந்த பெரிய மிஷின் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஊசி வந்து எப்படி உருண்டையாக இருக்கும். அதே போல் அம்பர்லா மிஷின், இந்த பவர் மிஷின், ஓவர்லாக் மிஷின் இதோட உருண்டை எப்படி உங்களுக்கு வந்து இந்த மேல் பகுதி வந்து நல்லா உருண்டையாக இருக்கும். சின்ன மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பகுதி வந்து சப்பட்டையாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது அதை கவனிச்சுட்டு வாங்கிட்டு வந்து